In the given figure, FG is equals to Fi and H is the midpoint of GI. Prove that triangle FGS is similar and equal to triangle FHI. என்ன சொல்லிட்டாங்க, ஃபிகர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிகரில் வந்து எஃப்ஜியும் எஃப்ஐயும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஹெச் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஜிஐ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் த ட்ரையாங்கிள் FGH is similar and equal to FHI ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு அண்ட் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துட்டது என்ன, FG is equals to FIன்னு கொடுத்துட்டாங்க. GH is equals to HI. ஏன்னா H தான் மிட் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால GH is equals to HI. ஓகேவா? அடுத்தது FH is equals to FH. ரெண்டுத்துலையுமே ரெண்டு ட்ரையாங்கல்லையுமே FH இருக்கு. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல். அதுதான் காமன் சைட். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இருக்கு, இது வந்து ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஸோ மூணு சைடு ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ therefore by SSS congruency triangle FGS is similar and equal to triangle FHI. Okay ma? Using the given figure, prove that the triangles are congruent. Can you conclude that AC is parallel to DB? ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ப்ரூவ் பண்ணோம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கன்க்ளூவன் சொல்லிட்டு கன்க்ளூட் தட். அதுக்கப்புறம் வேற என்ன கன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, AC is parallel to DE. இது ரெண்டும் parallel தான் இருக்கு அப்படின்றதையும் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் EBD, AB is equals to BE. ஏன்னா டபுள் நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அடுத்தது சிங்கிள் நோட்டேஷன் வந்து BC is equals to BD. ஓகேவா? ஆங்கிள் ABC is equals to DBE. ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல்னு தெரியும். ஸோ ஆங்கிள் ABC is equals to ஆங்கிள் DBE. இப்போ என்ன, ரெண்டு சைடு வந்து ஈக்குவல், ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பை SAS congruency triangle ABC is similar and equal to triangle EBD. We know that the corresponding parts of the congruent triangles are congruent. அதாவது அதுக்கான கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சிமிலர் அண்ட் ஈக்குவல். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் லைன் வந்து சைடு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இதோட கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவலா தான் இருக்கும். இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஆங்கிள் BCA is similar and equal to, அதுதான் நான் சொன்னேன்ல, ஆங்கிள் BCA is similar and equals to BDE. BCA is similar and equal to BDE. அதே மாதிரி ஆங்கிள் BAC is similar and equal to BED. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆங்கிள் BCA is similar and equals to ஆங்கிள் BDE அப்படின்னு தெரிஞ்சதுனால alternate interior angles are equal if CD is transversal to the lines AC and DE. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இத வந்து டிரான்ஸ்வர்சல் லைனா நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இல்லையா? அப்போ இது சிமிலர் அண்ட் ஈக்குவல்னா இதை வந்து டிரான்ஸ்வர்சலா கன்சிடர் பண்ணா இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு பேரலல் லைன். புரியுதா? சோ இது வந்து டிரான்ஸ்வர்சல், இது வந்து பேரலல் லைன், இது வந்து பேரலல் லைன். அப்பதான் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சிமிலர்லி இஃப் A is the transversal to AC and DE, அதே மாதிரி இது வந்து டிரான்ஸ்வர்சலா இருந்ததுன்னா இது வந்து பேரலல் லைன், இதுவும் வந்து பேரலல் லைன். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. Therefore we conclude that AC is parallel to DE. So இதை நீங்க டிரான்ஸ்வர்சலா எடுத்து கன்சிடர் பண்ணாலும் இது ரெண்டும் பேரலலா தான் இருக்கு. இதை நீங்க டிரான்ஸ்வர்சலா எடுத்து கன்சிடர் பண்ணாலும் இது ரெண்டும் பேரலலா தான் இருக்கு. அதனால நம்ம AC is parallel to DE அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே? In given figure BD is equals to BC. BD is equals to BC ன்னு கொடுத்துட்டாங்க. Find the value of X. X ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ கொடுத்தது என்ன, BDயும் BCயும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இன் ட்ரையாங்கிள், அப்போ ட்ரையாங்கிள் BDC வந்து ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா
ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா என்ன, அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? இன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈச் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? நான் டபுள் நோட்டேஷன் போட்டுருவேன். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல். அதாவது ஆங்கிள் BDC is equals to angle BCD. அது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஆல்சோ angle BCD plus BCX equals to 180 degree. ஏன்னா sum of the angles என்ன பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுற ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 degrees கிடைக்கும். அப்போ 115 degrees plus இந்த angle C is equals to 180 degrees. அப்போ angle BCD யோட வேல்யூ எவ்வளோ? 180 degree minus 115 degrees. Therefore angle BCD is equals to minus பண்ணா 5 degree 7ல 1 போச்சுன்னா 65 degrees. angle BCD வந்து 65 degrees னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து 65 degrees, அப்போ இதுவும் 65 degrees. அப்போ in triangle ABD, இந்த triangle ABD angle BAD plus angle ADB equals to angle BDC. ஏன்னா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆயிடுது. ஸோ இந்த ரெண்டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த வெளில இருக்கிற ஆங்கிள் 65 degrees வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஆங்கிள் BAD எவ்வளோ? 35 degrees. ஆங்கிள் ADB எவ்வளோ தெரியாது நமக்கு. is equals to 65 degrees. So x is equals to 65 degrees minus 35 degrees. Therefore x is equals to 30 degrees. Okay va? In the given figure, find the value of x for triangle LMN. Angle L. இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் சேர்த்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ட்ரையாங்கிள் LMN angle LMK is the exterior angle at M. இந்த ட்ரையாங்கிளுக்கு எம்முக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதானே எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் LMK இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் MLN பிளஸ் ஆங்கிள் LMM. ஓகேவா? ஸோ இதுவும் ஆட் பண்ணா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? 26 degrees plus 30 degrees equals to 56 degree. இந்த இடம் வந்து 56 degree. அப்புறம் அடுத்தது ஆங்கிள் LMK is equals to JMK. ஏன்னா அதே தான் இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் அதே ஆங்கிள் தான். ஸோ LMK is equals to JMK. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதுக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன? 58 or 56. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த எக்ஸ் கிடைச்சிடும். Therefore x is equals to 58 degrees plus 56 degrees is equals to 41114 degrees. புரியுதா? சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இருந்தது. சோ இந்த ரெண்டு இன்டீரியர் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆட் பண்ணி இந்த 56 டிகிரி கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 114 டிகிரி இந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகேவா?